இந்த கருப்பு பூனை, இந்த கருப்பு பூனையும் ஒயிட் கலர், கருப்பும் ஒயிட்டுமா எங்கள் வீட்டில் இருக்குது ஒரு பூனை. எல்லோரும் மதியம் நல்லா சாப்பிட்டாச்சு. 2 பூனைங்களும். ஒரு பூனை வெளியே இருக்குது. சாப்பிட்டுட்டு தூக்கம் நடக்கு 2 பூனைங்களும். கருப்பு பூனை வீட்டில் இருந்தாலும் நல்லது தான். கருப்பு பூனை பாருங்கள் நல்லா தூக்கம் நடக்கு. இது அவங்க அம்மா மாதிரியே கொஞ்சம் நல்லா கோவப்படும். இந்த கருப்பு பூனை எப்படி தூங்குது பாருங்க. இந்த பூனையும் தூக்கம் நடக்கு. ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன். இந்த பூனை கதை சொன்னேன் இல்லைங்களா. இப்போ பூனை எப்படி தூங்குது பாருங்க. அழகாக தூங்குது. அது நிம்மதியாக இருக்கிறதுனால தான் அது நல்லா அழகாக இந்த இடம் நமக்கு சேஃபாக இருக்குன்னு நினச்சி 2 பூனைங்களும் அழகாக தூங்குது பாருங்கள். இந்த பூனை எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு நல்ல ராசியாக தான் இருக்குது. நீங்களும் உங்களுக்கும் பூனை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பூனை எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூனை எங்கள் வீட்டுக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஒரு நாள் நாங்கள் இந்த மாடியில் இவங்க அம்மா மாடியில் ஒரு 3 பூனைக்குட்டி இருந்துச்சு. அப்போ 3 பூனைக்குட்டி இருந்தப்போ அந்த 3 பூனைக்குட்டி எங்கள் வீட்டில் உள்ளது கிடையாது, அடுத்த வீட்டில் உள்ளதோ எங்கே உள்ளதோ அடுத்த மாடியில் இருந்துச்சு. ஆனால் அது மாடியில் இருந்துங்களா, அதுங்க சாப்பாடு இல்லாமல் இருந்துச்சு. அப்போ சரி நான் என்ன செஞ்சேன்னா, கொஞ்சோண்டு சாதத்தை கொண்டு அந்த பூனைங்களுக்கு நான் போட்டேன். அப்போ போட்ட உடனே அந்த 3 பூனைங்களும் தன்னால் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க பேர் ஒரு அண்ணன், 2 ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, இப்படி 3 பூனை எங்கள் வீட்டுக்கு அப்போ டெய்லியுமே வந்துடும். அதுக்கப்புறம் பதுவாகவே எங்கள் வீட்லேயே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஒரு பூனைக்கு பேர் ப்ரௌனின்னு வச்சுருந்தோம், ஒரு பூனைக்கு பேர் குமுக்கரன்னு வச்சுருந்தோம், ஒரு பூனைக்கு பேர் மூக்கில் மச்சான்னு வச்சுருந்தோம். 3 பூனைக்கும் 3 பேர். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பூனை அந்த கடி பூனை துரத்தி அந்த பூனை காணாமல் போயிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பூனை குமுக்கரன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த பூனை எப்படியும் அதுவும் காணாமல் போயிடுச்சு. அதுவும் இந்த மூக்கில் மச்சானும் அக்காவும் தங்கச்சியும் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இந்த மூக்கில் மச்சான் பூனை மட்டும் எங்கள் வீட்டில் இப்போ ஒரு எப்படி ஒரு 20 குட்டியெல்லாம் போட்டிருக்கோம். போட்ட உடனே அதில் பாதி எண்ணம் இது மாதிரி தான். இந்த ஒரு கடி பூனை துரத்தி எல்லாம் கொண்டுட்டு போயிடும். இப்போ இருக்கிறது எத்தனை பூனை எங்கள் வீட்டிலனா 3 குட்டி பூனைங்களா. திரும்ப இப்போ 3 குட்டி பூனை போட்டிருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பூனை போட்டுச்சிங்களா. அப்படி எல்லாம் சேர்த்து இப்போ எங்கள் வீட்டில் ஒரு 8 பூனை இருக்குது. 8 பூனை இருக்குது. அந்த 8 பூனையும் தான் இப்போ நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். டெய்லி இதுங்களுக்கு என்ன சாப்பாடுனா, சாதம், மீன், சாதத்தில் எண்ணெய் ஊற்றி சாதம் வைப்பேன். வெறும் மீனை அவங்க அப்பா சந்தையில் இருந்து, அவங்க அப்பானா எங்கள் வீட்டுக்காரர், அவங்க சந்தையிலேருந்து டெய்லியுமே இதுங்களுக்கு நெத்திலி, சாலை, புரோட்டா, சிக்கனு, மட்டனு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இதுங்களும் அவங்க அப்பா வரத்துக்கோசம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். வெயிட் பண்ணி அவங்க கரெக்டாக 8 மணிக்கு, நமக்கு கூட வண்டி சவுண்டு கேட்டால் நமக்கு கூட நாம் கூட கண்டுபிடிச்சிட மாட்டோம். ஆனால் கரெக்டாக இவங்க வண்டி சவுண்டு கேட்ட உடனே வெளியே ஓடி போய் பார்த்துக்கோங்க பூனைக்கு எவ்வளோ அறிவுன்னு. பூனைக்கு அதிகமாக அறிவு இருக்குது. நம்மள மனுஷங்களுக்கு தான் கம்மி அறிவு, மிருகங்களுக்கு நிறைய அறிவு இருக்குது. மக்களே, ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நான் நிறைய கதை உங்களுக்கு சொல்லுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.